கொல்லிமலையை ஆட்சி புரியும் எட்டுக்கை அம்மனை பற்றி தெரியுமா? கொல்லிமலை என்றாலே நினைவுக்கு வருவது அதிசயங்களும் மர்மங்களும் தான். அங்கே அமைந்துள்ள சக்தி வாய்ந்த அதிசய அம்மன் கோவிலை பற்றித்தான் இந்த பதிவில் காண உள்ளோம். பல நூற்றாண்டுகளுக்கு முன் சதுரகிரியில் வாழ்ந்த சித்தர்கள் பல மலைகளை தாண்டி கொல்லிமலையை வந்தடைந்தனர். கொல்லிமலை ஒரு அடர்ந்த வனப்பகுதியாக இருந்த காரணத்தினால் மேல்கலிங்கப்பட்டி என்ற இடத்தில் உள்ள ஒரு பாறையின் மீது அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினர். அங்கே ஏற்கனவே அங்கு இருந்த அசுரர்களும் மிருகங்களும் சித்தர்களை தொந்தரவு செய்தனர். அதை தடுக்கவே ஒரு அம்மனை உருவாக்கினார்கள். அதுவே எட்டுக்கை பாவை அம்மன் ஆவார். அசுரர்கள் சித்தர்களை தொல்லை செய்யும் போது அவர்களை எட்டுக்கை பாவை வதம் செய்தாள். காலப்போக்கில் அந்த சிலை அதே இடத்தில் மண்ணில் புதைந்து விட்டது. அங்கிருக்கும் மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க செல்லும் போது மாடுகள் ஒரு இடத்தை பார்த்து மிரண்டு ஓடுவதை கவனிக்கிறார்கள். எனவே அங்கே தோண்டி பார்க்க எட்டுக்கை அம்மன் சிலை அங்கே இருந்தது. அங்கேயே சிறிதாக கோவில் அமைத்து மக்கள் அம்மனை வழிபட ஆரம்பித்தனர். இச்சிலைக்கு எட்டுக்கை உள்ளதால் எட்டுக்கை அம்மன் என்ற பெயர் பெற்றது.